பிப்ரவரி 24, 2025. இன்றைய வேத வசனம் ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Today Bible verse Romans 6:23. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. ஜெபம், prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் கூட ஆவியானவரே, அநேக பாவ காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைந்து கொண்டு இருக்க தகப்பனே, இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. இந்த கடைசி காலத்தில் கூட இந்த சத்ரு ஆவியானவர் அநேக ஆத்மாக்கள் அழிந்து போகும்படியாய் ஆவியானவர் அநேக பாவங்களை இந்த ஜனங்கள் மேல நிரப்பி கொண்டே இருக்க என் தகப்பனே, இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. அப்பா, அவர்கள் தெரிந்து செய்யவில்லை என் தகப்பனே. இந்த சத்ரு அவர்களுக்குள்ள ஆவியானவரே தந்திரமாய் பேசி ஆவியானவரே கிரியைகளினால அவர்களை பாவத்துல விழ வைத்து கொண்டிருக்க என் தகப்பனே. கர்த்தாவே, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாதபடிக்கு இந்த சத்ரு பாவத்துல விழுந்து அப்ப மரணத்துக்கு போகும்படியான ஆவியானவரே எல்லா ஆயத்தங்களும் பண்ணி கொண்டிருக்க என் தகப்பனே, இப்பொழுது கூட இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இப்பொழுது இறங்கு அன்பு மகனே, மகளே, வாலிப பிள்ளைகளே, சகோதரியே, சகோதரனே, செபிங்க விசுவாசத்தோடு செபிங்க. உங்களில் யாரெல்லாம் பாவத்துல விழுந்திருக்கீங்களோ, அநேக வாலிப பிள்ளைகள் கூடி பழக்கத்திலும் போதை பழக்கத்துக்கும் அடிமையாய் கொண்டு இருக்கீங்களா? வாலிப பிள்ளைகளே, அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. நாங்கள் தெரியாமல் இந்த பாவத்துல விழுந்துட்டோம். நாங்களே வெளியில வரணும்னு சொன்னா கூட எங்களால இதுல இருந்து வெளியில வர முடியலையேன்னு சொல்லி கூட கலங்கி கொண்டு இருக்கிய அன்பு மகனே, உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கின்றாரு. இன்றைக்கு நீங்க உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த சத்ருக்கள் எல்லாம் ஆவியானவர் அந்த பாவ வழிகளை நடத்தி கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை இன்று பலமாய் வைப்பீராக ஆவியானவரே. இனி அந்த சத்ரு அந்த வாலிப பிள்ளைகளை ஆளாதபடிக்கு நீர் அந்த சத்ருவை எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது இறங்குவீராக ஆவியானவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுங்க ராஜா. பாவத்தின் சம்பளம் மரணமாம் கர்த்தாவே. இந்த சத்ரு அந்த வாலிப பிள்ளைகள் மக்கென்று எழும்பாதபடிக்கு மரணத்துல அவர்களை விழ வைத்து கொண்டிருக்கான் தகப்பனே. இப்பொழுது தொடுவீராக. ஒவ்வொரு ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே கூட குடும்பத்துல ஆவியானவர் இந்த குடி பிரச்சனையினால அநேக குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கேன் தகப்பனே. ஆவியானவர் இப்பொழுது கூட இறங்குவீராக. இந்த குடி பிரச்சனையால அவருக்குள்ள இருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் அழிந்து கொண்டிருக்கேன் தகப்பனே. கர்த்தாவே, இந்த குடி போதையினால எல்லாம் அவர்களுக்குள் இருக்கும் எல்லா சொத்துக்களையும் கூட அந்த போதை பழக்கத்துக்கு ஆவியானவர் எல்லாத்தையும் விற்று போட்டு ஆவியானவர் கடைசியில் அவங்க அழிந்து போகும்படியான நிலைமையில அந்த சத்ரு அவர்களை நிறுத்தி கொண்டிருக்க என் தகப்பனே. அந்த குடும்பம் முழுவதுமாய் ஆவியானவரை நிலை குறைந்து நிற்கின்றது என் தகப்பனே. இப்பொழுது கூட நீர் தொடுவீராக ஆவியானவரை. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு அந்த சகோதரனும் விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. இப்பொழுது இறங்கு ராஜா. வேதத்துல கூட ஆவியானவரை இந்த சோதம் கோமெரா நோவ காலத்துல ஆவியானவர் குடித்தார்கள். போதை பழக்கத்தினால் வேசித்தனங்கள்னால ஓரினை சேர்க்கையினால ஆவியானவர் உலகம் அழிந்தது போல இந்த நாட்களில அப்ப எங்களுக்குள்ள இந்த மாதிரி நடக்காதபடிக்கு, எங்களுக்குள்ள அந்த பாவங்கள் இப்ப நிரம்பாதபடிக்கு எல்லா பாவங்களையும் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இப்பொழுது இறங்க என் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பாவங்களையும் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்துல
துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அன்பு மகனே மகளே சகோதரியை ஜெபிங்க, ஜெபிங்க. உங்களால் அந்த பாவத்திலேருந்து வெளியில் வர முடியலையா? இந்த பாவத்தில் நான் தெரியாமல் போயிட்டேனே, என்னால் விடுவிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அன்பு மகளே மகனே, இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. நிச்சயமா எங்களை ஆளுகை செய்யும்படி ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பார். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது இறங்க ராஜா ஆவியானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆவியான ஆளுகை செய்து கொண்டு இருக்கின்றீரே. எங்களுக்குள்ள இருக்கும் அந்த பாவங்களில் கொண்டு வருகின்ற சத்ருவை நீர் எடுத்து போட்டு கொண்டு இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த பாவத்திலிருந்து எங்களை விடுவித்த ஆவியானவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் ஊற்றினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அமைப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.